வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு தாய் வீட்டோட சண்டை வர காரணங்கள் பற்றி பார்க்கலாங்க. இப்போ ஒரு சில ஆண்களை நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு சைட்ல இருந்து இந்த பக்கம் தாய் வீட்டோட பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. தாய் வீட்டோட நம்ம போகலங்க, திருமணம் ஆகி இந்த கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாய் வீட்டோட நம்ம போக்குவரத்து இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நம்ம போக முடியாத அமைப்பில் இருக்கோம், இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னா, தாய் வீட்டோட திருமணத்துக்கு பிறகு தாய் வீட்டோட பிரச்சனைகள், சண்டை சச்சரவுலாம் வருது அப்படின்னா என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தாய் வீட்டோட பிரச்சனைகள், சண்டை சச்சரவுலாம் வரும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ தாய் வீட்டோட பிரச்சனைகள், சண்டை சச்சரவு வருது அப்படின்னா அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல பாருங்க, லக்னத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்க. இப்போ சண்டை சச்சரவு பிரச்சனை திருமணத்துக்கு பிறகு நடக்குது அப்படின்னா அப்போ அந்த காலகட்டங்கள்ல அந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அவங்க தாய் வீட்டோட பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, ஏதாவது ஒரு காரணத்துல அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள், மனஸ்தாபம், போக்குவரத்தெல்லாம் கட்டாகக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த பெண்ணுக்கு நேர்ந்துடும். சரிங்களா? ஏன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறத விட அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல அந்த ஒரு அமைப்பு இருந்தாலும், அதாவது அந்த பெண்ணினுடைய ஜாதகம் 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான லக்னத்துக்கு 5ஆம் இடமா வருது இல்லைங்களா? அதாவது 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தாய் ஸ்தானம், அந்த தாய் ஸ்தானத்துக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டா 5ஆம் இடமான வந்துடும் அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துக்கு. அந்த 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த பொண்ணுக்கும் திசை நடந்தாலும் அந்த திசை முடிகிற வரைக்குமே கொஞ்சம் சண்டை சச்சரவு, பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், போக்குவரத்து இல்லாத அமைப்பாகவே இருக்குங்க. அடுத்தது புக்தி நடந்தாலும் அந்த புத்தி காலங்களில், அல்லது அந்தரம் நடந்தாலும் அந்த அந்தர காலங்களில் இந்த மாதிரி தாய் வீட்டோட அந்த திசா புக்தி அந்தரம் வருது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் அந்த பெண்ணுக்கு அந்த திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் அவங்க சண்டை சச்சரவு, பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? அப்போது அந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னா இன்னும் மேற்கொண்டு எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், 4ஆம் இடம் தாய் ஸ்தானம் இல்லைங்களா? அந்த 4ஆம் இடத்து அதிபதியும் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும். பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ எந்த மாதிரி நிலையில் அந்த 5ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பாதிப்பு அப்படின்னு எடுத்துட்டா நீச்சம், வக்ரம், அல்லது அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடங்களில் போய் இருப்பது, அல்லது வக்ரம் ஆகாம ராகு கேதுவோட சம்பந்தம் பெற்றிருப்பது, அல்லது அந்த லக்ன பாவ கிரகங்களுடைய சாரத்திலேயோ பார்வையிலையோ இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே பாதிக்கக்கூடிய அமைப்பு அந்த கிரகத்துக்கு. அதாவது 4ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் இந்த அதிபதிகளுக்கும் பாதிக்கக்கூடிய நிலை அப்படின்னு எடுத்துட்டா இந்த மாதிரி அந்த 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் இருக்கும் பட்சத்தில் அது பாதிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி இருந்து 5ஆம் அதிபதி திசையோ புக்தியோ அந்தரமோ நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கு பிறகு நடக்குதுன்னா அப்போதாங்க உங்களுக்கு தாய் வீட்டோட கொஞ்சம் பிரச்சனைகள், சண்டை சச்சரவு ஏதாவது ஒன்று. ஒரு சில குடும்பத்துலலாம் பாருங்கள், அவங்க கணவன் சைட்ல இருந்து அவங்க கணவரோட கூட பிறந்தவங்க, அவங்களுடைய அம்மா, இந்த மாதிரி அவங்க உறவுகள்லாம் கூட்டிகிட்டு வந்து கூட இந்த தாய் வீட்டில் சண்டை போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் ஒரு சில இடங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாக கோவப்படுறாங்க அப்படின்னா அந்த 4ஆம் இடமும் சந்திர பகவானும் காரகரான சந்திர பகவானும் 4ஆம் இடத்துக்கு காரகரானும் அந்த கிரகங்கள்லாம் பாதிக்கப்பட்டு 5ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு திசை நடக்கும் காலங்களில் இந்த மாதிரி அதிகமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி நடக்குதுன்னா இதுதான் காரணம். உங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் அந்த திசை நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு தாய் வீட்டோட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அடுத்தது இல்லை, இப்போ 4ஆம் இடம் 4ஆம் அதிபதியும் நல்லா வலுவாக இருக்காங்க, 4ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்குது, நல்லா பலம் பெற்றிருக்கு, 4ஆம் இடத்தையும் சுபர்களுடைய பார்வை, 4ஆம் அதிபதியும் சுபர்களுடைய சம்பந்தம் சேர்க்கை, 4ஆம் இடம்லாம் நல்லா இருக்கு, 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி தான் பாதிக்கப்பட்டு திசை நடக்குது அப்படின்னா அப்போ பாருங்க அவங்களுக்கு குரு பகவானுடைய நிலையும் சேர்த்து பார்க்கணும். ஏன்னா 5ஆம் இடம் தாய் ஸ்தானத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானமாக வந்தாலும், பூர்வ புண்ணிய ஸ்தானமாக வந்தாலும், அடுத்தது புத்திரஸ்தானமாகவும் வருது இல்லைங்களா? இப்போ 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி எல்லாம் நல்ல நிலைமையில இருந்து அவங்களுக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு குரு பகவான் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு பாருங்க பிள்ளைகள் மூலியமா பிரச்சனைகள், பிள்ளைகள் மூலியமா சங்கடங்கள், அவங்கள பிள்ளைகளும் அவங்களுக்கும் ஒத்து வராம தனியா போய் பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க தனியா போய் இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அவங்களுக்கு பிள்ளைகள் மூலயமா சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் பாருங்க தாயும் தந்தை இவங்களை அவங்க பிள்ளைகள்
ஸ்டேஷன் வரைக்கும் கோர்ட்டு வரைக்கும்லாம் கொண்டு போய் விட்டுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னா இந்த 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு அந்த குரு பகவானும் அந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு அவங்க சம்மந்தப்பட்ட திசை நடக்குது அப்படின்னா பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றவங்களுக்கும் வந்து பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, ரொம்ப கைமீறி போகிற மாதிரி பிரச்சனைலாம் வருது இல்லைங்களா. அது மாதிரினா இந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் அவங்களுக்கு அந்த திசை நடக்கும் பட்சத்தில், புக்தி நடக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ தாய் வீட்டோட பிரச்சனை வருது அப்படின்னா இப்போ 5ஆம் இடத்தை நம்ம எடுக்கும்போது அந்த எந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு பிரச்சனை வருது அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இப்போ 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு 3ஆம் இடம் 3ஆம் அதிபதியும் பார்க்கணுங்க. ஏன்னா தாய் தந்தையோட பிரச்சனை இல்லை, கூட பிறந்தவங்களோட பிரச்சனை வருது அப்படின்னா 3ஆம் இடம் 11ஆம் இடம் வந்து எடுத்து பார்க்கணும். 3ஆம் இடம்னா இளைய சகோதர ஸ்தானம், 11ஆம் இடம்னா மூத்த சகோதர ஸ்தானம், இப்படிலாம் வருதுன்றது இல்லைங்களா. இப்போ 5ஆம் அதிபதி 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு திசை போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டங்களில் கூட பிறந்தவங்களோட பிரச்சனை வருதா, மூத்த சகோதரத்தால பிரச்சனை வருதா, இளைய சகோதரத்தால பிரச்சனை வருதா அப்படின்னா உடனே நம்ம 11ஆம் இடமும் அடுத்தது 3ஆம் இடமும் சகோதரக்காரங்களான செவ்வாயுடைய நிலையும் பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரி, இவங்களுக்கு இதனால தான் உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் பிரச்சனை வருது, கூட பிறந்தவங்களால பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இப்போ யாரால எப்படி பிரச்சனை வருது அப்படின்னா இந்த ஸ்தானத்தோட அதிபதிகளும் அந்த உயிர்காரமும் அந்த எந்த மாதிரி இருக்கு, எதனால பிரச்சனை வருதுன்னா இந்த 4ஆம் இடம் 3ஆம் இடம் 11ஆம் இடத்துல நம்ம எடுத்து ஆய்வு எடுத்தாலே நம்மளுக்கு அவங்க மூலயமா பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. அது வந்து அந்த எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா அந்த திசையோ புக்தியோ அந்தரமோ நடக்க முடிகிற வரைக்குமே அது இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஆனால் இது எல்லா அமைப்பும் இருந்தும் ஒரு சிலருக்கு பிரச்சனை வராது, சண்டை சச்சரவு இருக்காது, ஒத்துமையாக இருப்பாங்க. அதாவது தாய் வீட்டோட ஒத்துமையாக இருக்கிறது, அதே போல் கூட பிறந்தவங்க கூட ஒத்துமையாக இருக்கிறது, பிள்ளைகள் கூட ஒத்துமையாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த திசாபுக்தி அந்தரமும் நடந்துட்டு இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு திசாபுக்தி அந்தரம் நடந்துட்டு இருந்தாலும் அந்த ஸ்தானத்தையோ அல்லது அந்த ஸ்தானத்தையும் அந்த நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் நடக்குது இல்லைங்களா, அந்த கிரகத்தையும் அந்த லக்ன சுபர்கள் சம்பந்தம் பெற்றிருக்கோங்க. பார்வையோ அல்லது அவங்களுடைய சேர்க்கையோ அல்லது குருவின் பார்வையோ இந்த மாதிரி அமைப்புலாம் அந்த சுப கிரகங்களுடைய சம்பந்தம் பெற்றுட்டாலோ ஒரு சிலருக்கு அந்த திசையே நடந்தாலும் அதிகமாக பாதிப்பு இருக்காது. அவங்களுக்குள்ளேயே இருக்கும், வெளிவராது. பிரச்சனை இருக்குது, சண்டை சச்சரவு இருக்குது, ஒரு மனஸ்தாபம் இருக்குது, இருந்தாலும் கூப்பிடுறாங்க, கூட பிறந்துட்டாங்க, பெற்றவங்களா இருக்காங்க, போய் நின்று தானே ஆகணும், போங்க போய் நின்றுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம் போகிறாங்க இல்லைங்களா. ஆனால் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்குன்னா அந்த சுபர்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டால் வெளியே தெரியாத அளவுக்கு இருக்கும். அதே பாவர்களுடைய சம்பந்தம் பெற்று அந்த ஸ்தானங்களும் பாதிக்கப்பட்டு இது 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு திருமணத்துக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு வந்து திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தாங்க பிரச்சனை கைமீறி போகும். பெற்றவங்கக்கிட்ட இருந்து அது ரொம்ப பிரச்சனைகள், சொத்துக்கள்லாம் சண்டை சச்சரவெல்லாம் போட்டு கோர்ட்டு வரைக்கும்லாம் பெண் குழந்தைங்களாம் போகிறாங்க திருமணத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்படிலாம் போகிறாங்கன்னா ரொம்ப அந்த கிரகங்கள் கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை ஏற்பட்டு ஏதாவது சம்பந்தம் ஏற்பட்டு அவங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த திசை நடக்கும் பட்சத்தில் தாங்க அவங்களுக்கு பிரச்சனைகள் கைமீறி போகக்கூடிய அமைப்பாயிடுங்க. சரிங்களா. அதே சுபர்கள் சம்மந்தப்பட்ட அவங்களுக்குள்ளேயே இருக்குமே தவிர பிரச்சனைகள் வெளியே தெரியாத அளவுக்கு மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. பெரிய பிரச்சனை இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் இருக்காங்களா அந்த மாதிரி போயிடும். சரிங்களா. சுபர்கள் சம்பந்தம் பெறாமல் இருக்கும்போது தான் கைமீறி போகும். இப்போ திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு தாய் வீட்டோட பிரச்சனை வருது அப்படின்னா 4ஆம் இடமும் 4ஆம் அதிபதியும் காரகரான சந்திர பகவானும் ஏதாவது ஒரு நிலை பாதிக்கப்பட்டு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி உடைய பாதிக்கப்பட்டு திசை நடக்குது அப்படின்னா அப்போதாங்க திருமணத்துக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு திருமணத்துக்கு பிறகு அந்த திசை நடக்குது, திசையோ புக்தியோ நடக்குதுன்னா அந்த காலகட்டங்களில் தாய் வீட்டோட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. நன்றி, வணக்கம்.